பலர் இன்று நவீன காலத்துல மறந்து போன ஒரு இபாதத்னா இந்த தஃபக்குர் என்று சொல்லலாங்க. இந்த தஃபக்குர் என்ற இபாதத், இந்த ஆழ்ந்து சிந்தித்தல் என்ற இபாதத்தை செய்வதற்கு பல வழிமுறைகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் அல்லாஹ் படைச்ச படைப்புகளை பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வானத்த பார்க்கணும். கிளவுட்ஸ் மேகத்த பார்க்கணும். எங்க பார்க்கறது? இவன் தான் முழு நேரம் தலையிலே ஃபோன்லயே தல விட்டுன்னு இருக்கானே. ஃபோனுக்கே சஜ்தா, ருக்கு செய்து கொண்டிருக்கிறானே என்ற மனிதன். பிறகு எப்படி வந்து தலையை தூக்கி வானத்தை பார்ப்பது? அதற்கு கூட நேரம் இல்லை அவனுக்கு. ஸோ என்ன செய்யணும்? எப்படி செய்யணும் என்பத நம்ம பார்ப்போங்க. சில ஆயத்துகளோட எக்ஸாம்பிள்ஸோட செய்வோம். ஏன்னா இந்த இபாதத் வந்து அல்லாஹ்வோடு உங்கள் நெருக்கத்த அதிகப்படுத்தும். மேலும் வந்து உங்க ஈமானை வந்து நல்லா பூஸ்ட் அப் பண்ணிவிடும். அதிகரிக்க வைக்கும். தஃபக்கூர் என்ன என்ன என்பதை பார்ப்போம். அவர்கள் சிந்திக்க மாட்டார்களான்னு அல்லாஹ் கேட்கிறான் குர்ஆன்ல. மேலும் வந்து சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு இதுல பல அத்தாட்சிகள் இருக்குன்னு சொல்றான். அப்ப அந்த சிந்திக்கக்கூடிய மக்கள்ல நாமும் ஒருவராக ஆகணும்னா என்ன செய்யணும்? எப்படி செய்யணும்? என்பத பார்க்க போறோம். தஃபக்குர் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ்வுடைய படைப்புகள், அவனுடைய அருட்கொடைகள், அவனுடைய வசனங்கள் மற்றும் உலகத்துல நடைபெறக்கூடிய நிகழ்வுகள் இருக்கு இல்லையா? எல்லாத்தையும் பத்தி ஆழமாக சிந்திப்பது. வெறும் சிந்திப்பது மட்டும் இல்லங்க. அவற்றின் மூலம் அல்லாஹ்வுடைய மகத்துவத்தையும், அல்லாஹ்வுடைய ஞானம் எப்படிப்பட்டது, அல்லாஹ்வுடைய வல்லமை எப்படிப்பட்டது என்பதை உணர்ந்து, நம்முடைய ஈமானை அதிகரித்துக் கொள்வது. இது வெறும் சிந்தனை மட்டுமல்ல, மாறாக உண்மையை அடைவதற்கான நோக்கமுள்ள ஒரு சிந்தனை. அல்லாஹ் சொல்றான், "இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாதி வல் அர்தி" நம்ப எல்லாருமே அந்த ஆயத் படிச்சிருப்போம். கடைசியா அந்த ஆயத்துல சொல்றான், "லஆயாத்தில் லி உலில் அல்பாப்" என்று. நிச்சயமாக வானங்கள், பூமி எல்லாம் அல்லாஹ்வுடைய படைப்பு. அறிவுடையோருக்கு பல அத்தாட்சிகள் இதுல இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான். உலுல் அல்பாப். தஃபக்குருடைய சிறப்புகள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அல்லாஹ்வின் மீதான ஈமானை உறுதிப்படுத்தும். 2வது வந்து தௌஹீதை பற்றிய ஒரு உறுதியான நம்பிக்கை வந்து ஒரு மனுஷனுக்கு அதிகரிக்கும். 3வது முக்கியமான ஒரு பெனிஃபிட் என்னன்னா, படைப்புகளை பார்த்து படைப்பாளனை அறியறதுக்கு உதவுங்க. அல்லாஹ் கூட கேட்கிறான், "அல்ல நீங்க ஒட்டகத்தை பார்க்கவில்லையா?" என்று கேட்கிறான். ஏன்னா, அதனுடைய படைப்பே வந்து தனித்துவமானது. மேலும் உலக வாழ்க்கையுடைய நிலையற்ற தன்மையை உணர செய்யும் இந்த இபாதத் என்பது. இதுக்கு ஒரு 5 நிமிஷம் போதுங்க இந்த இபாதத்துக்கு. ஏன் 2 நிமிஷம் கூட போதும். அவரவர்கள் சக்திக்கேற்ப அவங்க செய்யலாம். அடுத்து நன்றி உணர்வு அதிகரிக்கும். ஷுக்குர் உடைய சிந்தனையை அதிகரிக்கும். அல்லாஹ்வின் மீது பயத்தை அதிகரிக்கும். தக்வாவை அதிகரிக்கும். அடுத்து குர்ஆன்ல உள்ள அத்தாட்சிகளை வாழ்க்கையோடு இணைத்து புரிந்து கொள்றதுக்கு உதவும். அடுத்தது அறிவியல், இயற்கை, வரலாறு, மனிதனுடைய மனம் ஆகிய அனைத்திலும் அல்லாஹ்வுடைய அடையாளங்களை காணும் பார்வையை இது உருவாக்கும். ஸோ வந்து ஒரு மனுஷன் வந்து வானத்தை பார்க்கலாங்க. ஆனா எல்லாரும் அல்லாஹ்வின் அத்தாட்சியை பார்க்கதில்ல வானத்துல. வானத்த பார்க்குறாங்க, ரசிக்கிறாங்க அவ்வளவுதான். ஆனா இஸ்லாம் அத அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகுது. ஒரு மழையை பார்க்கலாம் இல்லைங்களா? ஆனா எல்லாரும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்த உணர்வதில்ல அந்த மழைய பார்க்கும்போது. ஒரு முஸ்லிம் தான் அதை உணர முடியும். ஒருத்தர் வந்து ஒரு நல்ல அழகான பூவ பார்க்கலாம். ஆனா எல்லாரும் படைப்பாளனுடைய நிற்பத்தை சிந்திக்கிறது கிடையாது. அந்த பூவ பார்க்கும்போது. அல்லாஹ்வுடைய அந்த அழகான படைப்புடைய தன்மையை பார்க்கிறது கிடையாது. இந்த சாதாரண பார்வையை ஈமானுள்ள பார்வையாக மாற்றக்கூடிய இஸ்லாமிய சிந்தனை முறை தான் இந்த தஃபக்கூர் என்பதுங்க. தஃபக்கூர் என்பது கண்களால் பார்ப்பது மட்டும் கிடையாது. இதயத்தால் உணர்வது. ஏன்னா வந்து கண்களா பார்க்கறதுன்னா காஃபிர் கூட தான் பார்க்குறான். அவனுக்கு எதுவுமே பெரும்பாலும் அவன பலன் அடைவதில்லையே. பார்ப்பது மட்டுமல்ல, இதயத்தால் உணரணும். அது மனிதனை படைப்பிலிருந்து படைப்பாளனுடன் கொண்டு செல்லக்கூடிய ஒரு பாலம் என்று சொல்லலாங்க. மேலும் தஃபக்கூருவுக்கும், ததப்புருக்கும் உள்ள வித்தியாசங்கள், இதெல்லாம் நம்ம வந்து அடுத்த வகுப்புல விரிவாக பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆயத் தான் சூரத்துல் பக்ராவுடைய 164வது ஆயத். இது வந்து குர்ஆன்ல தஃபக்குர் செய்வதற்கான மிக சிறந்த ஆயத்துகள்ல ஒன்றுங்க. இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாதி வல் அர்தின்னு இந்த ஆயத் வரும் பாருங்க. வக்திலாஃபில் லைலி வன் நஹார் வ ஃபுல்கில் லதி தஜ்ரி ஃபில் பஹ்ரி பிமா யன்ஃபஉன் நாஸ் வமா அன்ஸலல்லாஹு மினஸ் ஸமாஇ மின் மாஇன் ஃபஅஹ்யா பிஹில் அர்த பஅத மௌதிஹா வபஸ்ஸ ஃபீஹா மின் குல்லி தாப்பஹ் வதஸ்ரீஃபிர் ரியாஹி வஸ்ஸஹாபில் முஸخّரி பைன ஸமாஇ வல் அர்தி லஆயாத்தின் லிகௌமின் யஅகிலூன். வானங்களையும் பூமியையும் படைச்சதிலும், இரவு பகல் மாறி மாறி வர்றதிலும், மக்களுக்கு பலன் தரக்கூடிய கப்பல்கள் கடல்ல போறதிலும், அல்லாஹ் வானத்திலிருந்து மழையை இறக்கி, அதன் மூலமாக உயிரற்ற பூமியை உயிர்ப்பிப்பதிலும், அதில் எல்லா உயிரினங்களையும் பரப்பி இருப்பதிலும், காற்றுகளை மாறி மாறி வீச செய்றான் அல்லாஹ் இல்லையா? அந்த விஷயங்கள்லயும், வானத்திற்கும் பூமிக்கும் இடையில் ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட மேகங்களிலும், சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு பல அத்தாட்சிகள் இருக்குன்னு சொல்றான் அல்லாஹ். கௌமி யாக்கிலூன் என்றான். சிந்திக்கக்கூடிய மக்கள். அந்த சிந்திக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்கணுங்க. மந்தமா இருக்கக்கூடாது. முதலாவது பாருங்க, வானங்கள், பூமின்னு அல்லாஹ் சொல்றான். பிரபஞ்சத்துடைய அளவு வந்து மனிதனை வந்து பணிவாக்குதுங்க. ஏன்னா அவ்வளவு விசாலமான ஒரு பிரபஞ்சம். அப்ப இவன் என்ன செய்றான்? நம்ம பெரிய ஒரு ஆள் என்ன என்பதை உணர வேண்டும்.
ஸோ எவ்வளவுதான் டெக்னாலஜி வளர்ந்தாலும் சரி, ஒரு விண்மீனையோ ஒரு கிரகத்தையோ மனுஷன் உருவாக்க முடியாது. ஏன் ஒரு கொசுவை கூட எறும்பை கூட உருவாக்க முடியாது. ஸோ இவ்வளவு ஒழுங்கு இருக்குது இந்த யூனிவர்ஸ் உடைய படைப்புல. ஸோ கண்டிப்பா இதற்கு பின்னால் அளவற்ற ஒரு ஞானமுள்ள படைப்பாளன் இருக்க வேண்டாமா? நம்ம சிந்திக்க வேண்டாமா? இதை சிந்திக்கணும். இதுதான் தஃபக்குர். ஆனா பல பேர் இதை சிந்திக்கல. சில பேர் சிந்திச்சு தவறான பாதையில போயிட்டாங்க. பிலாசபர்ஸ்லாம் சொல்லலாம் இல்லைங்களா? ஒரு ஒரு ஆரம்ப கருத்தா இருக்கணும். அப்படி இப்படின்னு புது புது வார்த்தைகள போடுவாங்க. கடவுள்னு டைரக்ட்டா சொல்ல மாட்டாங்க. அடுத்தது இரவு பகல் பத்தி அல்லாஹ் சொல்றான் பாருங்க. ஸோ மனிதனுடைய உயிரியல் கடிகாரம் சொல்லுவாங்க. சிர்காடியன் ரிதம் என்று கூட சொல்லுவாங்க. மெடிக்கல் படிச்சவங்களுக்கெல்லாம் தெரியும். ஸோ அவனுடைய தூக்கம், அவனுடைய வேலை, ஓய்வு அனைத்தும் இதனோடு இணைந்து இருக்கு இல்லையா? அந்த இரவு பகல். பகல்ல வந்து பொருளாதாரம் ஈட்ட போறான். சிலர் வந்து இன்னும் இரவுல அ உறக்கம், ரெஸ்ட், ஓய்வு எடுக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. ஒரு சிறிய மாற்றமே உலக வாழ்க்கையை பாதித்துவிடும் இல்லைங்களா? ஸோ நம்ம என்ன தஃபக்கூர் செய்யணும், சிந்திக்கணும்னா, இந்த ஒழுங்கை யார் நிலைநிறுத்துறா? நிச்சயமாக அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. மேலும் கடல்ல செல்லக்கூடிய கப்பல்களை பாருங்க. எப்படி மலை போன்று இருக்கு பாருங்க. விமானங்கள பாருங்க, ரயில்கள பாருங்க, இன்டர்நெட் மூலியமாக உலக வர்த்தகம் எப்படி நடைபெறுதுன்னு பாருங்க. ஆனால் இயற்கை விதிகளை மனுஷன் உருவாக்கல. அவற்றை பயன்படுத்திக் கொள்றான் அவ்வளவுதான். ஸோ என்ன சிந்திக்கணும்னா இந்த இடத்துல தஃபக்கூர் செய்யணும்னா, அறிவை கொடுத்தவனும், இயற்கை விதிகளை அமைத்தவனும் அல்லாஹ் தான் என்ற எண்ணம் நமக்கு வரணும். ஸோ அல்லாஹ்வோட நெருக்கத்தை நம்ம ஏற்படுத்தணும் அவனை அறிந்து கொண்டு. அடுத்தது மழை பாருங்க. ஒரு துளி மழை இல்லைன்னா, உணவு சங்கிலி சிதைந்து போயிடும் இல்லையா? ஸோ குடிநீர், விவசாயம், பொருளாதாரம் அனைத்தும் மழையை சார்ந்து தான் இருக்கு. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அது. ஸோ இதைக் கொண்டு நம்ம என்ன சிந்திக்கணும்னா, மழை வரும்போது, மழையை பார்த்து, தண்ணீருடைய மதிப்பை நாம் பெரும்பாலும் அது இல்லாத போது தாங்க உணர்றோம். பெரும்பாலும் வந்து வறட்சி காலத்துல அல்லது வந்து ஆ ஃபாஸ்டிங் டைம்ல, நோன்பு டைம்ல உணர்றோம் இல்லையா? ஸோ இந்த மழை வந்து எவ்வளவு பெரிய அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்பதை உணர்ந்து, அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை நாம் உணர வேண்டும். அதன் மூலியமாக உயிரற்ற பூமியை அல்லாஹ் உயிர்ப்பிக்கிறான். ஒரு வறண்ட நிலம் இருக்கும். சில நாள்லயே பசுமையா இருக்கும் அந்த சைடு போய் பார்த்தா. இது வந்து மறுமையுடைய உயிர்த்தெழுதலுக்கான கண்முன் நிகழக்கூடிய ஒரு உவமை, ஒரு எக்ஸாம்பிள். இதை பார்த்துட்டு ஒருத்தவனால சொல்ல முடியாது. எப்படி வந்து மறுபடியும் உயிர் கொடுக்கப்படும், மறுமை வரும் என்று. ஸோ நம்ம என்ன தஃபக்கூர் செய்யணும், சிந்திக்கணும் என்றால், வறண்ட பூமியை உயிர்ப்பிக்கக்கூடிய அல்லாஹ், அதே இறைவன் மனிதர்களையும் உயிர்த்தெழுப்ப வல்லவன் என்பதை உணரணும். இதுதான் தஃபக்கூர். அதை பார்த்து நம்ப அல்லாஹ்வோடு அதை வந்து அவனுடைய மகத்துவத்தை உணரணும். அடுத்தது வந்து உயிரினங்கள் பாருங்க, பல வகை இருக்கு இல்லையா? நுண்ணுயிர்ல இருந்து திமிங்கலம் வரைக்கும் எண்ணற்ற உயிர்கள் இருக்கு. நெறைய ஸ்பீசிஸ். பிளான்ட் கிங்டம், அனிமல் கிங்டம் எல்லா கிங்டமும் சொல்றான். ஒவ்வொன்றுக்கும் தனித்துவமான அமைப்பு இருக்கு. தனித்துவமான வாழ்வியல் இருக்கு. தனித்துவமான பங்கு இருக்கு. ஸோ நம்ப என்ன சிந்திக்கணும்னா, இது சீரற்ற விபத்து கிடையாது. எவல்யூஷன் அது இதுன்னு வளர்றாங்களே. அது பரிணாமம் அது இதுன்னு. அது போல கிடையாது. ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு படைப்பு இது. திடீர்னு எல்லாம் உருவாயில்ல. சரிங்களா? ஸோ இதை நம்ம பார்த்துட்டு, இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு படைப்பாளன் எப்படிப்பட்டவன்? அத நம்ம உணரணும். அதை நம்ம ஈமானை அதிகரித்துக் கொள்ள உதவணும். அடுத்து காத்து வேகமா அடிக்குது நம்ம மேல இல்லையா? நல்லா இருக்குன்றோம். அத்தோட போதுமா? காத்து இல்லைன்னா மழையே கிடையாதுங்க. மகரந்த சேர்க்கையே நடைபெறாதுங்க. சுவாசிக்கிறதே சிரமம் ஆயிடுங்க. அப்ப நாம பார்க்க முடியாத ஒன்று நம் வாழ்வுடைய அடிப்படையாக இருக்கு. காத்த யாரும் பார்க்கல. அதுக்காக காத்து இல்லன்னு சொல்ல முடியுமா? இப்படிதான் சில பேர் சுத்திட்டு இருக்காங்க. நான் கடவுள பார்க்கல. அதனால வந்து கடவுள் இல்லன்னு சொல்றாங்க. நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா? கடவுள் முன்னாடி வந்து நின்னா தான் நம்புவியாப்பா? அ காத்த கூட தான் பார்க்கல. சுவாசிக்கிற. அப்ப காத்த நம்ப மாட்டியா? அதுபோல தான். ஸோ காற்று அடிக்கும்போது நம்ம பார்த்து என்ன உணரணும்னா, என்ன சிந்திக்கணும்னா, தஃபக்குர் செய்ய வேண்டும் என்றால், கண்ணுக்கு தெரியாத பல அருட்கொடைகள் நம் வாழ்க்கையை தாங்கிக் கொள்கின்றன. வாழ்க்கையில் சுத்தி இருக்குது. அதையெல்லாம் அல்லாஹ் அல் லத்தீஃபாக, அல் வஹாபாக அல்லாஹ் என்ன செய்றான்? நமக்கு அருள் மழையை பொழிஞ்சு கொண்டே இருக்கிறான். பல நேரங்கள்ல நம்ம கண்ணுக்கு தெரியாத அல்லாஹ்வுடைய உதவியும், அருட்கொடைகளும் ஆனா நடந்து கொண்டே இருக்கும். அடுத்து மேகங்கள பார்க்குறீங்க. வானத்துல மிதக்கக்கூடிய பெரும் ஒரு நீர் தொகையை அல்லாஹ் என்ன செய்றான்? தாங்கி வச்சிருக்கான். தேவையான இடத்துல மழையை இறக்குறான். மனிதன் வந்து மேகத்தை உருவாக்க முடியாது. என்ன பண்ணாலும் சரி. எவ்வளவு தொழில்நுட்பத்தோட உச்சத்தை அடைந்தாலும் சரி. அதன் பயணத்தை முழுமையாக கட்டுப்படுத்தவும் முடியாது அவனால. கொஞ்சம் காத்து வேகமா வீசுச்சுன்னா முடிஞ்சு போச்சு அவன் கதை. ஸோ இதைக் கொண்டு என்ன தஃபக்குர் செய்யணும், சிந்திக்கணும் என்றால், இயற்கையின் மீது மனிதனுடைய அதிகாரம் வரம்பு உடையது. அவனால என்ன செய்ய முடியாது? இயற்கையெல்லாம் கட்டுப்படுத்த முடியாது. பெனிஃபிட் தான் ஆயிக்கொள்ள முடியும். ஸோ அல்லாஹ்வுடைய ஆற்றலை நம்ம புரிந்து கொள்றோம் இதன் மூலியமாக. ஸோ வந்து இந்த ஆயத்துல அல்லாஹ் வந்து அற்புதங்களை, மிராக்கிள்ஸ மட்டும் காட்டலங்க. மாறாக நாம் தினமும் பார்க்கக்கூடிய சாதாரண சின்ன சின்ன விஷயங்களை அல்லாஹ் என்ன சொல்றான்? ஆயாத் என்று கூறுகிறான். அத்தாட்சிகள் என்று கூறுகிறான். ஸோ பிரச்சனை வந்து அச்சாட்சிகள் இல்லாதது கிடையாதுங்க.
அவற்றை பார்த்தும் சிந்திக்காம இருக்கு பாருங்க அந்த மனசு, அதுதான் பெரிய தவறு. ஸோ அல்லாஹ் ஆயத்துடைய முடிவில் என்ன சொல்றான்? கௌமி யாக்கிலூன் என்றான். சிந்தித்து அறிவை பயன்படுத்தும் மக்களுக்கு இவற்றில் அத்தாட்சிகள் இருக்குன்னு சொல்றான். ஸோ அதாவது குர்ஆன் வந்து குருட்டு நம்பிக்கைக்கு அழைக்கலைங்க மக்களை. சொல்லிட்டேன்னா அப்படியே நம்பிடணும் அப்படின்னு மட்டும் கிடையாது. மாறாக கவனி, சிந்தி, உண்மையை உணரு, அல்லாவை ஏற்றுக்கொள் என்ற பாதைக்கு நம்மள அழைக்குது. ஸோ உலகம் ஒரு திறந்த ஒரு ஒரு விஷயம். சிந்திப்பவர்களுக்கு திரும்புற இடம்லாம் அல்லாவுடைய அத்தாட்சிகள் தான். தினமும் பார்க்குறோம், ஆனா சிந்திக்கிறோமா? அதுதான் கிடையாது. அதுதான் இந்த சூரத்துல் பக்ரா நமக்கு கத்துக் கொடுக்குது எப்படி சிந்திக்கணும்ன்றது. இந்த தஃபக்குரை செய்வதற்காக நீங்க அந்த இடங்களுக்கு கூட போலாங்க. அவ்வளோ பெனிஃபிஷியலா இருக்கும். காத்து நெறைய எடுக்கக்கூடிய இடம் எது? பீச். அங்க கூட போய் நீங்க என்ன செய்யலாம்? அந்த காத்தை உணரலாம். அப்பதான் உங்களால சிந்திக்க முடியும். சரியாக அதை சிந்தித்து புரிந்து கொள்ள முடியும். ஸோ அந்த இடங்களுக்கு போம்போதும் உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பார்க்கலாம், இன்னைக்கு உலகம் வந்து தகவல்களால் நிரம்பி இருக்கு. ஆனா சிந்தனை குறைஞ்சிச்சு. மனுஷன் வானத்த பார்க்குறான், அது படைப்ப பத்தி நினைக்கிறது கிடையாது. கடல பார்க்குறான், அதை அடக்கி வைத்திருக்கக்கூடிய அல்லாவின் வல்லமையை உணர்றது கிடையாது. தன்னுடைய இதயம் ஒரு நாள்ல 1,00,000த்துக்கும் மேற்பட்ட முறை துடிக்குதுன்னு சொல்றான். ஆனா அதை இயக்கக்கூடிய ரப்பை நினைத்து நன்றி சொல்றது கிடையாது அவன். ஒரு செகண்ட் நின்னுச்சுன்னா என்ன? அவங்க பல லட்சம் செலவு பண்றான் அதுக்காக. பேஸ் மேக்கர் வாங்குறான், ஹார்ட்ல பொருத்துறான். ஆனா இத்தனை தினமும் அதை இயக்கக்கூடிய ரப்புக்கு அவன் நன்றி செலுத்துவது கிடையாது. நன்றி கெட்டவனா இருக்கிறான். அதனால தான் இஸ்லாம் வெறுமனே பார் என்று மட்டும் சொல்லல, சிந்தித்து உணரு என்று அழைக்குது. ஸோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட குர்ஆனுடைய வசனத்தை ஓதி சிந்திச்சிருக்காங்கங்க. சில நேரத்துல ஒரே வசனத்தை ஒரு இரவு பூரா சிந்தித்து சிந்தித்து அழுது இருக்கிறார்கள், அதை உணர்ந்து. ஸோ பாருங்க, வயலுல் லிமன் கராஹா வலம் யதஃபக்கர் ஃபீஹா. இந்த வசனங்களை ஓதிட்டு அதை பற்றி சிந்திக்காதவனுக்கு கேடுதான் என்று சொன்னாங்க. அறிஞர்கள் என ஹசன் அல் பஸ்ரி என்று சொல்றாங்க. எந்த வசனம்னா, இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாத்தி வல் அர்தி, நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? சூரத்துல் ஆல இம்ரானுடைய 190வது ஆயத். வக்திலாஃபில் லைலி வன்னஹாரி லஆயத்தில் லில் உலூல் அல்பாப் என்று வரும் இந்த ஆயத்து. ஸோ தஃபக்குர் என்பது ஒரு அறிவு பயிற்சி மட்டும் கிடையாது. அது ஒரு இபாதத், அது ஒரு வணக்கம். அதுக்கு நன்மை கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ உண்மையான தஃபக்குர் மனிதனை படைப்பிலிருந்து படைப்பாளனிடம், மேலும் அத்தாட்சியிலிருந்து அல்லாவின் மீதான உறுதியான ஈமானோடு கொண்டு செல்லக்கூடிய ஒரு விஷயம்.